ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லியோ வியூஸ். நான் உங்கள் ஜோசப். இது என் ஒய்ஃப் லிட்டில் ஃப்ளார். இது என் பையன் லியோ மேடிசன். இவன் தான் லியோ. அண்ணன் நேற்று நைட்டே வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அட்வென்ச்சர் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். காலையில் 7 மணி ஆயிடுச்சு. அட்வென்ச்சர் ட்ரிப்புன்னு சொல்லியிருக்காரு. பவானி போய் பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு. அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மலைக்கு ஏறலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன மலைங்கிறது அங்கே போயிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது எங்கள் ஊர் பள்ளிப்பாளையம். இது எங்கள் ஃபேமஸ் பெட்ரோல் பங்க். நான் எப்பவுமே இங்கே தான் பெட்ரோல் அடிப்பேன். காலம் புதுசாக வேலையாகிட்டு இருக்கு. செம்மையாக டிராஃபிக் ஆகுது போல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இதுதான் பவானி ஆறு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி சுத்தமாக கிடையாது. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தேக்கி பயங்கரமாக பேரேஜ் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம்லாம் சுத்தமாக தண்ணி இல்லை. பையன் தூங்கிட்டான் வேற. நைஸ் கேர்ள். அடுத்து அந்த மலைக்கு போகிறோம். ஏதாவது சாப்பிட்டு அப்படியே மலைக்கு போக வேண்டியதான். இங்கே பாருங்க, காலையிலேயே தூக்கம் வருதான், பசிக்குதான். மண்ணக்கிளி ஹோட்டல் பவானிலேயே ஃபேமஸான ஹோட்டல். பரோட்டா செம்மையாக இருக்கும் இங்கே. லியோ மேடிசன் குட்டி பையா தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? இங்கே செம்மையாக இருக்கும் பரோட்டா. பவானிலே ஃபேமஸான ஹோட்டல். இங்கே பிரியாணியும் சூப்பராக இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் கம்மி தான் ப்ரைஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பவானி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பரோட்டா வந்துருச்சு. தக 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 தக. காலையிலேயே பரோட்டா அப்படி குழச்சி இப்போ செம சூடாக இருக்குங்க. பரோட்டா சாப்பிட்றது சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல கறி போட்டுக்கோ. எடுத்து பட்டாள வை. இப்போ குழம்பு மூணு டிப்படி எடுத்து வாயில் போட்டுக்கோ. கண்ணு மூடி. இப்போ சொல்லு எப்படி இதுன்னு. அடி போடே. சட்னி தொடாமல் சூப்பராக இருக்குங்க. அதுலேயே புரோட்டா சாப்பிட்றேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாயடங்காது. எக்கு ப்ளஸ் பொடி தோசை நல்லா மொறுவலாக இருக்குது. பசியில் தோசை சாப்பிட்றது ஒரு சுகம். சாம்பார் ப்ளஸ் சட்னி வித் எக்கு ப்ளஸ் பொடி. வேலை சும்மாலாம் சொல்ல, சத்தியமாக இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மதியானம் இங்கே செம்ம கூட்டமாக இருக்கும். பிரியாணி அல்டிமேட்டு. கம்மி ப்ரைஸில் ஒரு டீசன்ட் ப்ரைஸ் தான். கம்மின்னா ரொம்ப கம்மி இல்லை, ஒரு டீசன்ட் ப்ரைஸில் செம்ம டேஸ்ட்டில் கிடைக்கிற ஒரே ஹோட்டல் பவானியில் இங்கே தான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வேறு ஏதாவது ஹோட்டல் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கே போய் சாப்பிட்டு வீடியோ போடுறேன். பாய். சாப்பிட்டு நேராக வேதகிரி மலைக்கு வந்தாச்சு. அண்ணன் அக்காவும் எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. குட்டி பையன் மாப்பிள்ளையும் வந்துட்டான். அவங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். மெதுவடையும் முறுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தோம். மாப்பிள்ளை மெதுவடையை பார்த்த உடனே எனக்கு வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கும் வடையை பார்த்தோன்னே டெம்ட் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை கொடுக்குற சாக்கில் ஆளுக்கு ஒன்று எடுத்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டோம். காலையில் மெதுவடை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்கும் கொடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு கொடுக்குற சாக்கில் எனக்கும் ஊட்டி விட்டார் அண்ணா. இதை சாப்பிட்டு முடித்தோன்னே அடுத்தது நேராக மலை ஏற ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்ன சாப்பிட்டு கிளம்புறோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹாய் சொல்லு விது பாப்பா. ஹாய் சொல்லுங்க. லியோ இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோயில் ஹிஸ்ட்ரிலாம் கேட்காதீங்க, சத்தியமாக தெரியாது. அட்வென்ச்சர் ட்ரிப்புன்னு கூப்பிட்டாரு. ஆனால் இந்த கோயிலுக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். பட் அப்போ இதெல்லாம் எதுவுமே கிடையாது.
போல் ஸ்டெப்ஸு எல்லாமே இருக்குது. ஆனால் நான் காலேஜ் டைமில் ஒரே ஒரு டைம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னா, பொண்ணுங்க பசங்களாம் எல்லாம் வந்தோம். அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாதுண்ணா. இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஹனுமார் இருக்காரு, நந்தி இருக்கு, பிள்ளையார் இருக்காரு. என்ன மயில அப்டேட் ஆகிட்டே போல, அப்டேட் ஆகிட்டே இருக்கு. சல்லு சல்லுன்னு போற. நாம தான் முக்குறோம். அங்கே பாருங்க, அவர் பெரியவர் சலுக்குன்னு போறாப்புல. அவருக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 60 இருக்குமா? எவ்வளோ சூப்பராக போறாரு அவரு. நான் பாரு 30 வயசுலேயே முக்கிட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் ஏறும்போது தான் நம்மளுக்கு எந்த லெவலில் இருக்கும்னு தெரியுது பாப்பா. என்னென்ன சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணா. நீயும் நானும் ஒன்னா திருப்பங்குன்ற மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா. 2 பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? இருப்பா, என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. ஜாஸ் தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாப்பா வேற தூக்கிட்டு வரணுமா? நான் கை உதறதுண்ணா. அண்ணா மயக்கம் போட்டு விழுந்தா தூக்கிட்டு கூட போக மாட்டீங்கண்ணே, விட்டுருவீங்க தானே. அண்ணே இந்த மாதிரிலாம் ஏறும்போது வயசாகுதுங்கன்னு தெரியுது. நான் நடந்து வரான், ஜாஸ்தி தான் தொங்கிருச்சு. விஜய் தான் கெத்து பண்றான். அசால்ட்டுன்னு நினச்சினே சோழியை முடிச்சிடுவாங்களாட்டுருக்கு. கேட்குறா இந்த பிள்ளை சிந்தல் ஆக்கியாவது வாணி. காலேஜுக்கு அப்புறம் இப்போ தான் வரேன். காலேஜில் அசால்ட்டாக ஏறிட்டோம் பிள்ளைங்க கூட சேர்ந்துக்கிட்டு. அப்போ ஒரு வேகத்தில் வந்துட்டேன். இப்போ வயசாகி போச்சு. பொண்டாட்டி பிள்ளைங்களோட வரும்போது மூச்சு அடிக்குது. நீ எங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கியா? என்ன ஃபுல் ஸ்டோரி சொல்கிறது? சில வருடங்களுக்கு முன்பாகலாம் இல்லை, எத்தனை வருஷம் ஆச்சு? 2015 நினைக்கிறேன். 9 வருஷம் தானே ஆச்சு. சரி ரைட்டு விடு. அப்போ வரும்போது இங்கே ஜோடி ஜோடியாக இருப்பாங்க பாப்பா. நான் ஜோடியாக வரல, கூட்டமாக வந்தேன்.
ஜாஸ்தி வாரத்துக்கு ஒரு டைம் வந்துருவோம்மா. உடம்புக்கு சன்னாப்புல குறைஞ்சி போயிடும். நீங்க சிரிப்பீங்க. சரிங்க சரிங்க. என்ன பண்றாங்க? எரிப்பு என்ன பண்றாரு? ஏதோ எடுத்துட்டு வந்து பாத்துட்டு இருக்காரு. குரங்கு வருதா? குரங்கு வருதா? ஸோ சார் நம்ம என்ன பண்றது? வளைய தூக்கிட்டு போயிருமே. வரைய கொடுத்துட்டு போயிட வேண்டியது. சண்டைக்கு நாங்க வரல. நாங்க வேற வாங்கிக்கிறோம். வேண்டியமா படிக்கிற அளவுக்குலாம் தெம்பு இல்லைங்க. பாஸ் பண்ணி நீங்களே படிச்சுக்கிங்க. மூச்சு இழுக்குது. ட்ரக்கிங் மாதிரி இருக்காது. அடாப்பா சாமி, நம்ம நிலைமையை யோசிக்காம சொல்லிட்டேன். போலாமாவா? இப்போத்தானே வந்துருக்கிறேன். அதுக்குள்ளே போகலாமாண்ணா இப்படி? ஏன் ப்ரோ, குமரபாளையம் பவானியில் இருக்கிற காலேஜ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் போல். எத்தனை லவ் பாருங்க, எங்கெல்லாம் ஏறி எழுதியிருக்காங்க. அவ்வளோ ஹைட்லையாடா ஏறி எழுதுவீங்க? அப்படியே சாமி, எப்படி அங்கே பாருங்க, சந்தோஷ் வித்யாவா இந்த சந்துக்குள்ள எப்படி அங்கே அந்த அளவுக்கு ஹைட்டாக இருப்பானா? எப்படி எழுதியிருப்பானுங்க? இங்கிருந்து எழுதினாவது பரவாயில்ல, அங்கே பாரு சைட்ல எல்லாம் எழுதியிருக்காங்க. அது எங்க சந்துக்குள்ளலாம் எழுதி வச்சுக்கிறாங்கப்பா. அப்பனா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவானுங்க இங்க? ஏன் ப்ரோ? பாப்பா நடந்து நடந்து டயர்ட் ஆயிட்டா. முதல் படி 1 அப்படியேப்பா கோயில்கிட்ட வந்துட்டோம். எவ்வளோ தூரம் இருக்கு? அப்படியே சாமி, அடுத்த இடத்துல உட்காந்துட்டோம். அப்பா வா வா. டேய் 5 செகண்ட் கூட ஆகல. நீ எந்திரி விஜய், உனக்கு டைம் ஆச்சு, வா போலாம். ஏன் உள்ளே போலையா? இது வரைக்கும் வந்துட்டு அது வரைக்கும் போகாமல் இருக்கீங்களே.
பாப்பா நம்மளுக்கு கொஞ்சம் எனக்கு 50 வயசு அண்ணே, வயசு 30, 50 வயசு ஆன மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இப்படி ஏறும்போது தான் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோன்னு எனக்கு தெரியுது. ரொம்ப கஷ்டம். 10,000 அண்ணே, கிரவுண்டில் 10,000 ஸ்டெப் நடக்கிறதுனா கூட நடந்துடுறேண்ணே, படி ஏற முடியலண்ணே. இல்லை, நான் ஒரு 31 வயசு, என்னோட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சின்ன பசங்க தான். என்னோட ரொம்ப டயர்டாக வேலை ஏறி வரீங்கன்னு பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து ரொம்ப பாவமாக இருக்கு. நீங்கள் வெயிட் கம்மி, நான் வெயிட் அதிகம். வெயிட் அதிகமா முன்னாடி தான் நீ எடுத்துக்கோ, வெயிட் அதிகமாக எடுத்து ஏதோ பாவமாக இருக்குது. உண்மையாலுமே நீங்கள் சொல்லும்போது சடார்னு ஏறிடலாம், அதாவது பிசு இதெல்லாம் சின்ன மலை அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். சங்க விட்டுருச்சு. அது சாப்பிட்டு வந்ததுக்கு அதுக்கும் மூக்கு அடைச்சிக்கிச்சு, காது அடைச்சிக்கிச்சு, வவுருக்கு அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்குது. செம்ம வியூ நானா, சூப்பராக இருக்கு. அண்ணே அந்த பக்கம் நாமக்கல், இந்த பக்கம் ஈரோடு. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ரெண்டுமே பார்க்கலாம். பாருங்க, எல்லாம் எவ்வளோ மழை இருக்குது பாருங்க. நம்ம ஊர் சுற்றி தான் கடல் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் மழை இருக்குது. சுனாமியும் வராது, ஒன்றும் வராது. சங்ககிரி மலை இங்கே பாருங்க, திருச்செங்கோடு மலையே தெரியுது. பெருமாள் மலையா? இதோட இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. கீழே இறங்கி போகிறோம். அட்வென்ச்சர் ட்ரிப்பு இதோட முடியுது. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.
எண்டு. டாட்டா பாய் பாய். அந்த காலத்துல வந்து மக்கள்லாம் ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து மலை மேல கோயில் கட்டியிருப்பாங்க போல. இப்பதான் தெரியுது நமக்கெல்லாம் எவ்வளவு வயசாயிடுச்சு, நம்ம எல்லாம் எவ்வளவு அன்ஹெல்தி ஃபுட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம உடம்பெல்லாம் எவ்வளவு மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. மலை ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. மலை ஏறி இறங்கினது மலை ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. கால் வெந்துருச்சு, இடுப்பு ஆடி உடச்சு. அதனால வாரத்துக்கு ஒருக்கா அடிக்கடி ஏதாவது ஒரு மலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க ஏதாவது சொல்ல நன்றி.